கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான தளபதியோட வாரிசு மூவியில் வர டைலாக் ப்ளஸ் தீ தளபதி சாங்கை வச்சு எப்படி ஒரு சூப்பரான வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதில் பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு தேவையான அந்த ஃப்ரேம் சைஸ்க்கு வந்துட்டு மாறிடும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோவில் உங்களுக்கு வந்துட்டு எடிட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 6.29 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ அந்த பீட் மார்க்கில் வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். மறுபடியும் அடுத்து 4 ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் ஒரு ஃபோட்டோ லென்த்தாக இருக்கும். ஸோ அடுத்து 4 ஃபோட்டோ எடுத்து ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லென்த்தாக உள்ள அந்த 4 ஃபோட்டோக்கும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக உள்ள ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த செகண்ட் ஃபோட்டோ செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.23 செகண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ வந்துட்டு சின்ன சின்ன ஃபோட்டோ 4 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த 4 ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். அதே மாதிரி அடுத்த லென்த்தாக ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் அடுத்து 4 ஃபோட்டோ, மறுபடியும் அடுத்து ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் அடுத்து 4 ஃபோட்டோ, மறுபடியும் அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் அடுத்து 4 ஃபோட்டோ. ஸோ இந்த 4 ஃபோட்டோ அதாவது சென்டரில் இருக்க அந்த சின்ன சின்ன 4 ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ள லேயரும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி 2 லேயர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் 2 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.